வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். லங்கா பிரீமியர் லீக் 2024 என்னோட சேனல்ல முதன் முறையா நான் லங்கா பிரீமியர் லீக் கவர் பண்ண போறேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. லங்கா பிரீமியர் லீக் பத்தி அதோட ஹிஸ்டரியை பத்தி நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா முதல் முறையா என்னோட சேனல்ல நான் கவர் பண்றதுனால அந்த ஹிஸ்டரியில இருந்து அப்படியே கவர் பண்ணலாம். அந்த மேட்ச் 1 பத்தியும் ரிவ்யூ அப்படியே கண்டினியூ ஆகும். இது வரைக்கும் 4 எடிஷன் நடத்திருக்காங்க LPL. ஓகேங்களா, ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்ட். Finishes off in style. A magnificent strike into the crowd. 2020 தான் முதன் முறையா அந்த LPL ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இது வரைக்கும் 4 வருஷம் விளையாடி இருக்காங்க. அந்த 4 வருஷத்துல ரெக்கார்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் 3 வருஷமே வந்து பாத்தீங்கன்னா ஜாஃப்னா கிங்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. ஹேட்ரிக் ஆஃப் விக்டரிஸ். அண்ட் லாஸ்ட் இயர் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டி வின் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த முறை ஒரு டிஃபரெண்டான ஒரு டீம் வின் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா மொத்தமா 5 டீம் விளையாடுறாங்க இந்த எடிஷன்ல. இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தேன், கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங்கா தான் ரொம்ப இருந்துச்சு. அண்ட் ஓவராலா அந்த 5 டீம் யார் யாருன்றதை நம்ம பார்த்துடலாம். முதல்ல தம்புலா சிக்ஸர்ஸ் அண்ட் கேண்டி ஃபால்கன்ஸ், கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் அண்ட் ஜாஃப்னா கிங்ஸ் அண்ட் ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா கலே மார்வல்ஸ். இந்த 5 டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க இந்த 2024 லங்கா பிரீமியர் லீக்ல. அண்ட் இந்த லங்கா பிரீமியர் லீகோட பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு கேட்டீங்கன்னா மைக்கேல் கிளார்க் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. அந்த ஓப்பனிங் செரமனி எல்லாம் வந்தாரு. அது ரீசெண்டா சூப்பரா போச்சுன்னு தான் சொல்ல முடியும் ஓப்பனிங் செரமனி பொறுத்த வரைக்கும். முதல் மேட்ச் யாருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தம்புலா சிக்ஸர்ஸ் வர்சஸ் கேண்டி ஃபால்கன்ஸ். மேட்ச் எங்க நடக்குதுன்னா பள்ளிக்கலியில நடக்குது. ஒரு ஹோம் கேம் ஃபார் கண்டி. ஓகேங்களா, 2 டீமோட கேப்டன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா தம்புலா சிக்ஸர்ஸோட கேப்டன் முகமது நபி, ஆப்கானிஸ்தான் பிளேயர். அண்ட் கண்டி ஃபால்கன்ஸோட கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா வனிந்து அசரங்கா, ஸ்ரீலங்கன் கேப்டன். நல்ல ஒரு டீம். 2 டீமுமே பாத்தீங்கன்னா நல்ல ஸ்குவாட் மாதிரி ஈக்குவலா இருக்கு. நிறைய நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, டீசென்டான ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் டாஸ் வின் பண்ணாரு, முக்கியமான டாஸ் ஆக்சுவலி வின் பண்ணாரு வனிந்து அசரங்கா. ஏன்னா பிச்சு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பள்ளிக்கலியில நல்லா ஃபிளாட் ட்ராக் அண்ட் டே நைட் மேட்ச்ன்றதுனால அந்த டியூ ஃபேக்டர் கண்டிப்பா இருக்கும். என்ன ஒரு டார்கெட் ஈவன் 200 மேல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிச்சில் சேஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஃபிளாட்டா இருந்தது விக்கெட். அதுக்கேற்ற மாதிரி தான் போலிங் எடுத்தாரு. அண்ட் டீம்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமா நம்ம ஃபாரின் பிளேயர்ஸ் யார் விளையாடுறாங்கன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். தம்புலா சிக்ஸர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபாரின் பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க 4 ஃபாரின் பிளேயர்ஸ் விளையாடுனாங்க. ஓகேங்களா, தேர் ஃபாரின் பிளேயர்ஸ் ஆர் முகமது நபி, அவர் தான் கேப்டன், அவர் தான் மெயின். டௌரிட் ரிடாய் அவர் விளையாடினாரு. அண்ட் முஸ்தபிசூர் ரஹ்மான் அண்ட் ஃபைனலி சாப்மேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 4 ஃபாரின் பிளேயர்ஸ். அண்ட் கேண்டி ஃபால்கன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபாரினர்ஸ் வச்சு தான் விளையாடினாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ ஃபிளெச்சர் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ், முகமது ஹாரிஸ் ஃப்ரம் பாகிஸ்தான் அண்ட் முகமது ஹஸ்னைன் ஃபாஸ்ட் பவுலர், அவரும் ஃப்ரம் பாகிஸ்தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடினாங்க தம்புலா சிக்ஸர்ஸ். நாட் ஐடியல் ஸ்டார்ட்டுங்க, ரொம்ப கொடூரமான ஸ்டார்ட்னு சொல்லலாம். 25 for 4 தேவர் ஸ்ட்ரகிளிங் லைக் சம்திங். என்னதான் பேட்டிங் விக்கெட்டா இருந்தாலும் அந்த ஏர்லியரா அந்த ஒரு மாய்ஸ்சர் இருக்கும் பாத்தீங்களா, அது இருந்துச்சு இந்த விக்கெட்ல. அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு 4 பேட்ஸ்மேனுமே அவுட் ஆகிட்டாங்க. சம் சாஃப்ட் டிஸ்மிசல்ஸ் நம்ம சொல்லலாம். அதாவது பிச்சில் மாய்ஸ்சர் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா யாரும் காட் பிஹைண்டோ போல்டோ பெருசாகல, எல்லாம் தூக்கி தான் கொடுத்தாங்க. தேவர் ரீலிங் அட் ஒன் ஸ்டேஜ் 25 for 4. அங்க இருந்து காப்பாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா மார்க் சாப்மேன், நியூசிலாந்து பிளேயர். அண்ட் விக்ரமசிங்கே, சமிந்து விக்ரமசிங்கே, நல்ல ஒரு டேலண்ட்டுங்க. நான் பார்த்துட்டேன் ஸ்ரீலங்கா கிட்ட இந்த முதல் முறையான அவரோட கேமை பார்க்குறேன். லெஃப்ட் ஹேண்டர் சூப்பரா விளாடினாரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அன்பீட்டன் 154 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். 25 for 4ல இருந்து 179 for 4 வரைக்கும் நின்னாங்க ஃபுல் 20 overs. அண்ட் சாப்மேன் 91 of 61 balls, ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ். அண்ட் இன்னொரு பக்கம் விக்ரமசிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 62 of 42 balls, ரொம்ப க்ரூஷியல் இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்மேனோட இன்னிங்ஸை பத்தி பேசணும்னா, அவர் ஒரு அக்ரெசிவ் பிளேயர். இந்த வேர்ல்டு கப்ல அவர் செலக்ட் ஆகும்போது நான் வந்து ஆல்ரெடி ப்ரிவியூல சொல்லியிருப்பேன். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்லோவர் பிச்சர்ஸ்ல சாப்மேன் பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆவாரு. அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸ்ல பால் நல்லா பேட்டுக்கு வரும், நியூசிலாந்து கண்டிஷன்ஸ் அதுல நல்லா விளையாடுவாரு. ஆனா ஸ்லோ விக்கெட்ல கொஞ்சம் கஷ்டப்படுவாருன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி சப்கான்டினென்ட்ல போயிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரான்சைசி கிரிக்கெட் எவ்வளவு விளையாடுறாரோ கண்டிப்பா அவரோட கேம் இம்ப்ரூவ் ஆகும். பட் இந்த பர்டிகுலர் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா டிபிக்கல் சப்கான்டினென்ட் விக்கெட் மாதிரி இல்ல. ஏன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபிளாட் விக்கெட். பட் ஸ்டில் நீங்க சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்க்கு விளையாடி நீங்க ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நீங்க ஒரு வேர்ல்டு கப்போ இல்ல இந்த மாதிரி ஒரு ஏலியன் கண்டிஷன்ஸ்ல போகும்போது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். தட்ஸ் அ குட் திங் ஃபார் சாப்மேன். அது நடக்கிறது ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி தான் அவரோட டேலண்ட்டை காமிச்சு 61 of 91 அடிச்சாரு. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விக்ரமசிங்கே செம்ம டேலண்ட்டுங்க அந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு. அதாவது டிபிக்கல் T20 பிளேயர் மாதிரி இல்ல, பட் டெஃபினட்டா செம்ம டேலண்ட் இருக்கு. அவரோட ஷாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா விளையாடுறாரு, வீல விளையாடுறாரு. ஒரு செம்ம டேலண்ட் பார்க்கும் போதே, அதுவும் இவர் ஒரு ஃபாஸ்ட்
ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டருங்க. ஐ திங்க் ஸ்ரீலங்கா ஹேவ் அ வெரி குட் டேலண்ட். விக்ரமசிங்கேன்ற ஒரு பிளேயர் இவர் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா எப்படி ஃபேர் ஆக போறாரு நான் வந்து உன்னிப்பா பார்க்க போறேன். ஏன்னா நல்ல ஒரு டேலண்ட் சமிந்து விக்ரமசிங்கே. ஸோ முதல்ல நான் வந்து ஒரு லோக்கல் டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை இப்போதைக்கு இந்த வருஷம் நான் இப்போ பார்த்தது முதல் மேட்ச்லேயே சமிந்து விக்ரமசிங்கே தான். நல்ல ஒரு இன்னிங் 62 of 42 நல்ல டேலண்ட் இருக்கு. கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆனா ஸ்ரீலங்காக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவார் சூனா, அது மட்டும் டேம் ஷூர். அண்ட் போலிங் வைஸ் ஃபார் கேண்டி ஃபால்கன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார்மர் கேப்டன் ஷனாக்கா பியூட்டிஃபுல்லா போட்டாரு, நியூ பாலும் போட்டாரு, டெத்லயும் போட்டாரு, 3 wickets எடுத்தாரு. அண்ட் கேப்டன் மணிந்து அசரங்கா வந்து பாத்தீங்கன்னா சுமாரா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவர் போடல, ரொம்ப சுமாரா தான் போட்டார். பட் ரொம்ப ரன் கொடுக்கல அவரு. சமீரா கொஞ்சம் ஓரளவுக்கு எக்கனாமிக்கலா இருந்தாரு. மற்றபடி பாத்தீங்கன்னா மற்ற போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் முகமது அஸ்னைன் அந்த பாகிஸ்தான் போலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். அவர் 4 overs 55 runs ஏதோ. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா நாட் ஐடியல் ஸ்டார்ட் ஃபார் கேண்டி ஃபால்கன்ஸ் ஆல்சோ. அவங்களும் 2 wickets ஏர்லியரா விட்டாங்க, 26 for 2 அந்த மாதிரி. அப்போ காப்பாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா அனதர் வெட்டரன் தினேஷ் சந்திமல். அவர் தான் ஓபன் பண்ணாரு. 65 of 40 balls ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருந்தது அந்த இன்னிங்ஸ். சந்திமல்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கைண்ட் ஆஃப் கிளாஸ் பிளேயர், ஒரு டெஸ்ட் மேட்ச் பிளேயர். ஒன் டே கூட டீசெண்டா விளையாடுவாரு. பட் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாட மாட்டாரு. பட் இப்போ ஒரு சந்திமல் 2.0 பாக்குறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அக்ரெசிவா விளையாடினாரு. ஸ்ட்ரைட் பேட் தான் நிறைய யூஸ் பண்ணுவாரு. அட் சேம் டைம் அக்ராஸ் த பேட்ஸும் ஆடினாரு. ஏன்னா T20க்கு அது தேவைப்படும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் தினேஷ் சந்திமலை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் அவர் ஒரு க்ரூஷியல் இன்னிங்ஸ் விளையாட்டு கொடுத்துட்டு போனாரு. அவரும் சரி கமிந்து மெண்டிஸ் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஆகும். கமிந்து மெண்டிஸ் ஒரு 37 of something விளையாடினாரு. பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேம் ஈஸியா முடிச்சது வந்து பாத்தீங்கன்னா வெட்டரன் ஆஞ்சலோ மேத்யூஸ் அண்ட் ஃபார்மர் கேப்டன் ஷனாக்கா சும்மா வச்சு செஞ்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த 5th wicket பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. 17.2 overs அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் 37 of 20 balls மேஞ்சலோ மேத்யூஸ். அண்ட் இன்னொரு பக்கம் ஷனாக்கா 15 balls 46 வளைச்சு விட்டாரு. அதுதான் ரசல் அர்னால்டு வந்து பாத்தீங்கன்னா கமெண்டேட்டிங்ல சொல்றாரு, இந்த ஒரு வெறி எங்க போச்சு உங்களுக்கு வேர்ல்டு கப்ல இந்த மாதிரி அடிக்கிறீங்களே அப்படின்னு. சரி, ஒரு பக்கம் வேர்ல்டு கப்ல டஃப்பான பேட்டிங் கண்டிஷன்ஸ் அது கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா முஸ்தபிஸ் ஒரு ஆப்போனன்ட்ல விளாடினாரு. ஓகேங்களா? ஸோ ஃபிஸ்ஸை போட்டு உரின்னு உரிச்சிட்டாங்க. ஆக்சுவலா கண்ட மேனிக்கு அடிச்சிட்டாரு அவரு ஷனாக்கா. சோ அததான் ரசல் அர்னால்டு கேட்டாரு, யோ இங்க அடிக்கிறியாப்பா, வேர்ல்டு கப்ல இந்த மாதிரி நீ ஆடிக்கலாமேப்பா, நம்ம சூப்பர் 8 ஸ்டேஜ்குள்ள குவாலிஃபை ஆயிருப்போம் அப்படின்ற ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா ஸ்ரீலங்கன் பீப்புளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். லங்கன் பிரீமியர் லீக் வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் தான் பண்ண போறாங்க. பட் ஒரு சூப்பர் 8 ஸ்டேஜ் கூட போலியே அப்படின்றது ஒரு வருத்தம் இருக்கும். எனக்குமே பர்சனலா ஒரு வருத்தம் இருந்தது. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா ஸ்ரீலங்கா மைட் பி அண்டர் டாக்ஸ், உள்ள பூந்துட்டு வர வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி நினைச்சேன். பட் இட் டிட் ஹேப்பன். பட் இந்த லங்கா பிரீமியர் லீக் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. ஏன்னா புது டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம், அதுல இருந்து ஒரு டீமை நீங்க க்ரூம் பண்ணலாம். ஏன்னா இன்னும் ஒரு சாலிடா 1.5 வருஷம் உங்களுக்கு இருக்கு அடுத்த T20 வேர்ல்ட் கப்க்கு. ஸோ நிறைய டேலண்ட்ஸ் இந்த மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா சில டேலண்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்டேன். ஸோ அந்த வகையில ஆல் ஃபார் குட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் தம்புலா சிக்ஸர்ஸோட போலிங் எடுத்துக்கிட்டா அகிலா தனஞ்சயா தான் மட்டும் எக்கனாமிக்கலா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாருங்க. மற்றபடி எல்லா போலரையும் அடிச்சு நவுத்தி எடுத்துட்டாங்க ஆக்சுவலா கண்டி பிளேயர்ஸ் எல்லாருமே. ஸோ கிரெடிட் டு தம். முதல் பாயிண்ட்ஸ் அவங்க வின் பண்ணிட்டாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் ரிமைனிங் கேம்ஸ் எப்படி விளையாட போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ முதல் தடவையா நான் லைவ் பார்க்குறேன், ஃபுல் மேட்ச் பார்த்தேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட். இன்னும் நான் நிறைய மேட்சஸ் எதிர்பார்த்துருக்கேன். ஸோ புது டீம்ஸ், புது ஃபாரின் பிளேயர்ஸ், புது கேப்டன்ஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் நீங்க எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அட் சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.